நல்லூர் கந்தனின் ஆசியுடன் இங்கு வந்திருக்கும் எனது அப்பா, சித்தப்பா, அம்மா, எனது மனைவி மற்றும் எனது அருமை தம்பிமார்கள், தங்கைமார்கள், நண்பர்கள், பெரியோர்கள், எனது அருமை உறவுகளுக்கு எனது மாலை வணக்கங்கள். இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து நான் பேசுறதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு எல்லோருடைய வாயம் அடைச்சிட்டேன். இதுவரைக்கும் இவையால முடியுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எல்லாரையும் இன்றைக்கு அண்ணாந்து பார்க்க வச்சுட்டேன். ஏனென்றால் யோசிச்சார்கள், அங்கஜனுக்கு இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா, இங்க செய்ய முடியுமா என்றெல்லாம் யோசிச்சார்கள். ஆனா இன்றைக்கு இது என்னுடைய நட்பு கூட்டம், என்னுடைய சேவைக்கான நன்றி கூட்டம் என்று சொல்லி வந்திருந்து என்னை மகிழ்ச்சி அடைந்து விட்டீர்கள். ஆனால் நான் இன்றைக்கு என்னுடைய பேச்சை தொடங்க முன் நான் இன்றைக்கு அந்த அரசியலுக்கு வந்தது என்ன செய்ய போறோம் எல்லாம் பேசணும். நான் இன்றைக்கு உங்களை விட்டு என்கிட்ட மனம் விட்டு பேச வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், யுத்தம் முன் நாங்கள் எல்லோருமே ஒரே ஒருவருடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான். எங்களுடைய தலைவருடைய ஆதரவாளர். அப்ப நாங்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்க வேளையில நான் இருந்தது கொழும்புல. ஏனென்றால் 92ல இடம்பெயர்ந்து படிப்படியாக நான் கொழும்புக்கு போய் வெளிநாட்டுக்கு போய் படிச்சு கிடைச்சு நான் வந்து கொழும்புல இருக்கும் போதுதான் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. யுத்தத்தின் உச்சகட்டம் நடந்து கொண்டிருந்த வேளையில் நாங்கள் டிவியில பார்ப்போம், செய்தியில பார்ப்போம், இன்டர்நெட்ல பார்ப்போம். எல்லாம் பார்த்து தாங்க முடியல கவலைகள். ஏன் பிணக்குவியல், மக்கள் அவலங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்க வேளை. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு இது சொல்லிச்சு கொண்டிருந்துச்சு, என்ன வருவம், திருப்பி அடிப்பார் தலைவர் யோசிச்சு கொண்டிருந்தார். நடக்கும் என்று சொல்லி கடைசியில 2009 மே 19 மனம் விட்டு போய் தலைவர் காணாமல் போனதுல இருந்து, நான் இறந்தது என்று சொல்ல மாட்டேன் எப்போதுமே, காணாமல் போனதுல இருந்து அதுக்கு பிறகு என்னென்று அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் கொழும்பு முழுக்க நாங்கள் ஒரு தன்மான தமிழனாக இருந்த நாங்கள் அவருடைய காலத்துல. அப்ப அதுக்கு பிறகு கொழும்புல நடந்த வெற்றி கொண்டாட்டங்களும் நாங்கள் தமிழர்களா அங்கிருந்து கொண்டு பட்ட கொடிய, அதாவது தேசிய கொடியை ஏற்றி எங்களுக்கு வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சிங்களவன் கூட எங்களை ஒரு இலக்காரமாக பேசுற அளவுக்கு வந்துட்டு. அப்ப நான் யோசிச்சு கொண்டிருந்தேன், எங்களுடைய மக்கள். அதுக்கு பிறகு என்ன செய்தேன்டா, நான் என்னுடைய நெருங்கிய நண்பர் இருக்கார், சிங்களவர், தனஞ்சய் என்று பேர். அவரோட பேசிக்கொண்டிருக்க அவர் சொன்னார், யுத்தம் முடிஞ்சு எங்களுடைய மக்கள் எல்லாம் அகதிகளாக முகாமுக்குள்ள இருக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி இடம் பத்தாக்குறை அப்படி இப்படி விழாவறிய பேசி கொண்டிருக்க அவர் சொன்னார் அகதிகள் என்று சொன்னவர். நான் அப்ப எனக்கு அவர் சொன்னான், அவர் கண்டிக்கு எனக்கு நீங்க சொல்றது பிடிக்கல. வெளிநாட்டுக்கு போனா என்னுடைய தமிழன் அகதியா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு உள்நாட்டுக்குள்ளே அகதி ஆக்கப்பட்டிருக்கிறான். அப்ப நீ அகதி என்று சொல்லாதே என்று அன்றைக்கு தான் தோணிச்சது எனக்கு எங்களுடைய மக்கள் படுகின்ற கஷ்டம். அதுக்கு பிறகு நான் எங்களோட வவுனியால இருக்கிற இடம்பெயர்ந்த முகாமுக்கு சென்றிருந்தேன். போன இடத்துல நான் அப்ப எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லை, எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, அரசியல்வாதியும் இல்லை. அப்ப நான் போன இடத்துல பார்த்தேன், போய் உள்ளுக்கு போக பார்க்க எனக்கு பெர்மிஷன் வேணுமென்றாங்கள், யாருடைய சிபாரிசு வேணுமென்றாங்கள், அது இதுன்னு சொல்லி என்ன உடம்பெல்லாம் செக் பண்ணி
விடுறதுக்கே பெரிய பெரிய இது. ஆனால் எனக்கு ஏதோ செய்யணும், ஏதாவது செய்யணும், என்னால முடிஞ்சதா செய்யணும்னு சொல்லி கொண்டு யோசிச்சு கொண்டு கேக்குதான். காசு இருக்குது, காசு கணக்கு இருக்கு, ஆனா காசை வச்சு செய்ய முடியாம இருந்தது. அப்ப நான் போய் பார்த்தேன், என்ன போய் உள்ளுக்கு போக முடியல, சந்திக்க முடியல ஆக்கல, அப்படி இப்படி எல்லாம் யோசிச்சு கொண்டிருந்த போது ஒருத்தர் வந்தார், ஒரு கடிதத்தை காட்டினார் ஒரு ஆமிக்காரனுக்கு. காட்டி போட்டு ஒரு பாதுகாப்பு, ஒரு செக்கிங்கும் இல்ல, நேரடியா உள்ளுக்கு போய் அவருடைய சொந்த பந்தங்களை பார்த்துட்டு போனார். அப்ப நான் யோசிச்சேன், இது என்ன கடிதம், என்னத்தை வச்சு கொண்டு அவர் உள்ளுக்கு போகக்கூடியதா இருக்கு, ஏன் எனக்கு போக முடியாம இருக்கு அப்படின்னு யோசிச்சு கொண்டு தான் நான் அன்றைக்கு இரவு வந்து சாப்பிடல. சோஃபா இருந்து கதிரை இருந்துச்சு, அதுல கூட இருக்கல. நான் இருந்து யோசிச்சு கொண்டு இருந்தேன், என்ன செய்யற இதெல்லாம் எங்களுடைய மக்கள். அதாவது நான் எனக்கு அந்த கண்ணுக்குள்ளே இருந்துச்சு, என்ன அந்த முள்வேலிக்குல இந்த சின்ன பிள்ளை, கற்பிணி தாய் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த 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 கண்ணுக்குள்ளே இருந்துச்சு. நித்திர கூட இல்லாது, கொள்ள இல்லாது, சாப்பிட இல்லாது. யோசிச்சு கொண்டு தான் என்னுடைய அப்பா வந்தார். என்னுடைய அப்பா வந்து கேட்டார், என்னப்போ ஏன் சாப்பிடல. அப்ப நான் அப்பாட்ட சொன்னேன், இப்படி இப்படி நடந்தது, ஏதாவது செய்யணும் அப்பா, எனக்கு தெரியல என்ன செய்யறேன்னா நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி கொண்டிருந்தேன். காசு இருக்குது, அந்த காசை வச்சு ஒன்றுமே செய்யலாம இருக்குது. அதாவது எங்கட ஊர் மக்கள், எங்கட மக்கள் தான் இதுல அங்கால வேற ஒரு இடத்துல போய் இருக்கணும், ஆனா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும், ஏதாவது செய்யணும். அப்ப அப்பா சொன்னார் சிரிச்சு கொண்டு, அப்படின்னு நீ ஒரு அமைச்சரானா தான் இதெல்லாம் செய்யலாம். ஆனா அவர் சொன்னது ஜோக்கா. அப்ப நான் யோசிச்சேன், அப்ப நான் உடனே கேட்டேன் அவர்கிட்ட, அமைச்சரானா நிச்சயமா செய்யலாமாப்பா இதெல்லாம். அப்ப அப்பா சொன்னார், ஓ அமைச்சரானா செய்யலாம்னா, நான் ஜோக்கா தான் அவர் நினைச்சாரு. அப்ப நான் சொன்னேன், அப்ப நான் நிச்சயமா அமைச்சராகணும், என்ன வழி? அப்ப உங்களுடைய கட்சிகளுக்கு ஊடாக போவோம், உங்களுக்கு தெரிஞ்ச கட்சிகளூடாக போவோம். அப்பாக்கு தெரிஞ்ச கட்சி தமிழரசு கட்சி. அப்ப நான் கேட்டேன், உங்களுடைய தமிழரசு கட்சி எப்பயுமே கோட்டைன்னு சொல்லுவீங்களே, அந்த கோட்டைகளால போவோம். அப்ப அப்பா சொன்னார், அவர்கள் செய்கின்ற எதிர்ப்பு அரசியல், அவர்களோட போய் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நீங்க அந்த ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு கதிரையை மட்டும் இது எடுத்து வச்சிருக்கிறா போய் இருந்து செய்யலாம், ஆனா மக்களுக்கு எந்தவித நன்மையை நீங்க செய்ய முடியாதுங்க. அப்ப நான் அடுத்ததாக கேட்டேன், உங்களுடைய நண்பர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கிறேன் தானே, அவர்களோட நான் செய்வோம். அப்ப அதுக்கும் ஒரு விளக்கம் தந்தாரப்பா, எங்களுடைய இன ஒழிப்புக்கு முக்கியமான காரணம் ஐக்கிய தேசிய கட்சி. 77ஆம் ஆண்டு இனக்கலவரம் தொடக்கம், 83ஆம் ஆண்டு இனக்கலவரம், எங்களுடைய லைப்ரரி எரிச்சது, எங்களுடைய யாப்ப தமிழருக்கு எதிராக 2-3 தடவை மாற்றி எழுதியது, எங்களுடைய முக்கியமாக எங்களுடைய போராட்டத்தை உடைச்சது. அப்ப அந்த கட்சியை நம்பி நீ போய் என்ன செய்ய போற? அப்பதான் யோசன் என்ன செய்யலாம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இந்த யோசன், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி கூட போய் செய்ய முடியுமா யோசிச்சு கொண்டு கேட்குதான். அவர்கள் சொல்லுகிற இணக்க அரசியல், சலுகை அரசியல், சரணாகதி அரசியல் மக்களுக்கு எந்தவித பிரயோசனத்தையும் தரப்போறதில்லை. அதாவது சிங்களவண்ட காலில் விழுந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டிய தேவையும் இல்லை எங்களுக்கு. அப்ப என்னென்று மக்களுக்கு இந்த உதவியை செய்யலாம் யோசிச்சு கொண்டு கேட்குதான். அப்பா சொன்னார், நீ ஒரு ஆளுங்கட்சியில ஒரு அமைச்சரானால் தான் இதெல்லாம் நடக்கும். அப்ப எனக்கு ஆளுங்கட்சின்னா என்னன்னு தெரியாது, அரசியல் என்னன்னு தெரியாது. அப்ப அந்த கட்சி அந்த பட்சத்துல நான் போய் என்னுடைய நண்பர்கள் எல்லோருடைய, நான் படிச்ச நண்பர்கள், சிங்கள நண்பர்கள், அவர்களுடைய எல்லாம் காட்சி பார்த்த போதுதான் அவர்கள் சொன்னார், நான் கேட்டேன், உனக்கு யாரும் தெரியுமாடா அரசியல்வாதிகளை? நாங்க அவையிலூடாக போய் என்னட்ட காசு இருக்கு, அந்த காசு அவையில்கிட்ட கொடுத்து அவையிலூடாக மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யலாம். அப்ப அவன்கிட்ட எனக்கு ஒரு நண்பன் இருக்கான், ஒருத்தன் இருக்கான். அவன் கேட்டான், நீ என்ன குலுசை போட்டு கதைக்கிறியா, என்ன கதைக்கிறேன்? அவங்க யோசிச்சாங்க நான் என்ன பைத்தியம் ஆயிட்டேன், அந்த கதை கதைக்கிறேன். ஆனா அவைகளுக்கெல்லாம் விளங்கல. நான் எங்களுக்கு உள்ள, எனக்கு உள்ளுக்கு ஓடிக்கொண்டு இருந்தா விளங்கல. அதாவது இந்த இதுக்குள்ள நோவுன்னு சொல்லுவாங்களே, இது அதாவது நெஞ்சுக்குள்ள ஏதோ அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங், அதாவது ஒரு 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 ஒன்றும் சுமூகம் இல்ல மாதிரி ஏதாவது. அப்ப அப்படி யோசிச்சு கொண்டு கேட்குதான் என்னுடைய அப்பா வந்தார். அன்றைக்கும் வந்து நான் சாப்பிடல, நான் இருந்து கொண்டு கேட்க அப்பா வந்து சொன்னார், என்ன பிரச்சனை திருப்பி? நான் சொன்னேன்,
ஆளுங்கட்சியில போய் இதை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்வாங்க. அப்பதான் சொன்னார், எனக்கு ஒரு நண்பர் ஒரு ஆள் இருக்கிறார், நீண்டகால நண்பர். அவர் ஆனக்கோட்டையில SI-யா இருக்கும் போது எனக்கு அவரை பழக்கம். அவர் தான் என்ன 83 கலவரத்துல கொழும்புல இருந்து உங்களுடைய அம்மாவையும் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு வந்தது பிள்ளை பிறக்கிறதுக்கு. அவர் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்வார், வா போய் பார்ப்போம். அப்படித்தான் நான் அவரை போய் பார்த்தேன். அப்ப அவர் கொழும்பு மாவட்டத்தில் ஒரு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரா இருந்தார். அப்ப அவரை போய் சந்திச்சேன். அவரை சந்திச்சு அவருக்கு எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க அவர் திருப்பி அப்பா அங்கால பார்த்தார். அப்ப அப்பா சொன்னார், இல்ல இல்ல அவன் இப்பதான் ஆஸ்திரேலியால இருந்து வரான். விளங்குதா? அப்ப அவர்கிட்ட சொன்ன இந்த பிரச்சனை அவர் சொன்னார், சரி ஏன் நீ வேறு யார்கிட்ட கொடுத்து இந்த காசை கொடுத்து போய் செய்யணும், நீயே உண்ட பாட்டில் போய் செய்யறதுக்கான ஏற்பாடு செய்திருந்தா நீ போய் செய்வியா உண்ட மக்களுக்கு? அப்ப நான் சொன்ன நிச்சயமாக எந்தவித சந்தேகம் இல்லைன்னு. அப்ப எல்லாம் காதிச்சு போட்டு அவர் அதுக்கான ஏற்பாடு செய்தாரான்னு சொல்லி போட்டு நான் அவரை விட்டு வெளிக்கிட்டு வரைக்க அப்பாட்ட கேட்டேன், என்ன மாதிரி எனக்கு ஒரு ஐமிச்ச மாதிரி இவர் செய்ய மாட்டார் அப்படி இப்படின்னு. இல்ல அவர் சொன்னார், எனக்கு இந்த நண்பர்ல நம்பிக்கை இருக்கு, அவர் கண்டிப்பாக அந்த ஏற்பாடை செய்தார் வேறன்னு சொன்னார். அப்பதான் நான் வெளியில வந்து ஒரு 4-5 நாள் யோசிச்சு கொண்டிருக்க நேரம் என் வீட்டுக்கு முன்னால ஒரு போலீஸ்கார் வந்துச்சு. வந்து என்னுடைய பேரை கடிச்சு. அப்ப நான் வெளியில நின்றேன். உடனடியா இந்த அப்பா எனக்கு அடிச்சு கால் பண்ணி சொன்னார், அங்கஜன் கெடியா வாங்கோ, போலீஸ் வந்து நிக்குது, போய் இன்றைக்கு நாமினேஷன் சைன் பண்ணணுமா ஜனாதிபதி செயலகத்துல. சரி இந்த ஓடி போய் நான் ஜனாதிபதி செயலகத்துக்கு போய் என்னுடைய பேரையும் கொடுத்து நம்பரையும் கொடுத்து அதாவது ஐடென்டி கார்டு நம்பரையும் கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை வார. வீட்டை வந்தா அம்மாவை காணையில. அம்மா கோவத்துல விட்டுட்டு போயிட்டா. எல்லாருக்கும் கோவம் இருந்தானே, பிள்ளைகள் சொல்லு கேட்காம அரசியலுக்கு போறேன்டா. என்னுடைய அம்மா என்னை வீட்டை விட்டுட்டு போயிட்டா. அப்ப நான் அம்மாவை தேடி 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 போனா அம்மா ஃப்ரெண்ட் வீட்டை நிக்கிறா. நான் சமாதானப்படுத்தி வீட்டை கொண்டு வந்தா அம்மா இன்னும் கோவம் என்னோட பேசல. அப்ப அம்மா நண்பர்கள் எல்லாம் வந்து சொல்லினா, நீ என்ன உனக்கு லூசா, நீ என்ன சாக போறியா, சிங்கள கட்சியில போய் கேட்டு என்ன சாக போறியா, நீ என்ன லூசா, என்ன நடக்க போகுது, உனக்கு அரசியல் தெரியுமா, என்ன செய்ய போற? நான் சொன்னேன், எனக்கு தெரியாத ஒன்றும், ஆனா நான் ஏதாவது செய்யணும், மக்களுக்கு உதவி செய்யணும், எப்படியாவது இதுல வந்து நான் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படி சொல்லி கொண்டு கேட்க இந்த அம்மா சமாதானமாக இல்லை. அடுத்த நாளும் விடிய கதைக்கவே இல்லை, கோவம். அம்மா இன்னும் கோவத்துல நிக்கிறா. எந்த ஒரு விதத்திலும் சமாதானம் படுத்த முடியாம போச்சு. அடுத்த நாள் நான் போய் அது சம்பந்தப்பட்ட விண்ணப்ப வடிவங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வரணும். அப்ப அது போறதுக்கு முதல் அம்மா விட மாட்டேன்றா. நான் விட்டா எங்கேயும் திருப்பி போயிடுவான்ற ஒரு பயம் இருந்துச்சு. அப்பதான் அம்மாட்ட நான் கெஞ்சி கூத்தாடி கத்தி பார்த்து ஒன்றும் சரி வரல. கடைசியாக பக்கத்துல ஒரு கண்ணாடி ஒன்று இருந்தது. இந்த கோவத்துல அந்த கண்ணாடியை உடைச்சு போட்டேன். உடைச்சு வெட்டி கையில ரத்தம். அப்பதான் அம்மாவன் சொன்ன, நீ என்னவாவது செய்துல எக்கடாவது கட்டுப்போ, என்னால நீ உன்னை காப்பாத்த இயலாது, நீ உண்ட மக்களோட நீ ஏதோ போய் செய்ய போறன்னு நினைச்சு கொண்டிருக்கிற, செய், போய் ஏதாவது செய், நான் உனக்கு பின்னால நிக்கிறேன். அப்பா அதுக்கு முதலே எனக்கு பின்னால்தான் நின்ற. அப்ப சரி நான் அப்பா அம்மா கூட்டிட்டு போய் அதெல்லாம் செய்து கொண்டு 2010 பாராளுமன்ற தேர்தலுக்கு யாழ் மாவட்டத்துக்கு வாரன். எத்தனை நாள் தேர்தலுக்கு 30 நாளைக்கு முதல் தான் நான் வந்து இறங்குறேன். வந்து இறங்கி பிரச்சாரம் தொடங்குறேன். வந்து பார்த்தா ரோட்ல நிக்கிற ஒரு நாய் கூட திரும்பல. ஏன்? சிங்கள கட்சி, தேசிய கட்சி, எனக்கு யாரும் இல்லை, நண்பர்கள் இல்லை, எனது தம்பிமார்கள் இல்லை, தங்கைமார் இல்லை. நான் என்னென்று செய்ய போறேன் சொல்லிக் கொண்டு கேக்குதான். ஆனா மக்கள் வந்த உடனே கொஞ்சம் ஏதோ பிடிச்சு கொண்டு ஜாவேலுக்கு உடனே எல்லாரும் யாழ் மாவட்டத்தில் பேச தொடங்கிட்டோம். அங்கஜன் ராமநாதன் ஒரு புதுப்படியன் வந்திருக்கிறானாம், லண்டன்ல இருந்து வந்தானாம், அமெரிக்கால இருந்து வந்தானாம், ஆஸ்திரேலியால இருந்து வந்தானாம். இதெல்லாம் கென கட்டுக்கதையெல்லாம் வர தொடங்கிட்டது. அப்பதான் நான் வந்து
பிரச்சாரம் செய்து என்னால வெல்ல முடியல. தோல்வியின் தழுவினாலும் 3800 வாக்குகளை பெற்றுக்கொண்டு எனக்கு விட்டுட்டு போக மனம் இல்லை. ஏனென்றால் நான் மட்டும் அன்றைக்கு தோல்வி இல்லை, என்னுடைய மக்களும் தோல்வி அடைந்துட்டார்கள் என்ற ஒரு ஆவேசம் இருந்தது, ஒரு கவலை இருந்தது. அப்ப விட்டுட்டு போகக்கூடாது, ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும் என்று நின்று படிப்படியாக ஒரு அமைப்பாளராக தெரிவு செய்யப்பட்டு அதுக்கு பிறகு என்னுடைய வேலை திட்டத்தை தொடங்கினேன். அப்ப கூட நான் என்ன செய்யலாம், எனக்கு நிதி இல்லை, அமைச்சர் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, ஒரு மாநசபை உறுப்பினர் கூட இல்லை, எந்த ஒரு உறுப்பினருமே இல்லை, அரசியல்வாதி இல்லை, ஒரு அமைப்பாளர் மட்டுமே. அப்ப ஒரு நிதியும் இல்லை எனக்கு. அப்ப என்னண்டு செய்யறது என்று யோசிச்சு கொண்டு கேட்கதான். சொந்த காசுல செய்யலாம், ஆனா எவ்வளவு பேருக்கு செய்யறது? அப்ப என்ன செய்யலாம் யோசிச்சு கொண்டு நான் யோசிச்சேன், பொருளாதார ரீதியாக உங்களுடைய இனத்தை வலுவெடுத்தணும். அப்ப என்ன செய்யலாம்? ஊர்கள் போற ஊரா போய் இளைஞர்களை தெரிவு செய்தேன். கஷ்டப்பட்ட இளைஞர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு வேலை கொடுப்பது ஊடாக, வேலை உருவாக்கி கொடுப்பது ஊடாக அவர்களை முன்னேற்ற முடியும், அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உருவாக்க முடியும் யோசிச்சேன். அந்த ரீதியில தான் இன்றைக்கு தொடர்ச்சியாக 4542 இளைஞர்களுக்கு மேல வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு 2013 வந்துச்சு. 2013 யோசன் சரி, அன்றைக்கு பாராளுமன்ற தேர்தல் தான் வெள்ளையில, ஆனால் மாநசபை தேர்தல் வந்துச்சு. இதனுடைய முதல் கட்ட அதிகாரமா இருக்கும், இது ஊடாக நான் என்னால செய்ய முடிஞ்சதை செய்வேன். சரி, மாநசபை தேர்தலில் வந்தேன். அப்பையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இதுவரை காலமும் வரலாறுல எந்த ஒரு உறுப்பினரும் தெரிவு செய்யப்படல. நீங்கள் பார்த்தீங்க என்றால் எங்களுடைய அல்ஃபிரத் துரையப்பால இருந்து குமாரசூரியர்ல இருந்து எல்லாருமே வேற ஒரு கட்சியில கேட்டு எங்களுடைய கட்சிக்கு மாறினவர்களுடைய குமார் சூரியர் கூட தேசிய பட்டியல் எம்பி. அப்ப இதுவரைக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில எந்த ஒரு உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்படவே இல்லை, வடமாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர். அப்பதான் நான் யோசிச்சேன், இது சாத்தியமா, இது செய்யக்கூடியதாக இருக்குமா நான் யோசிச்சு கொண்டு கேட்கதான் 2013 மாகாண சபை தேர்தலில் போட்டியிட விழிக்கிட்டேன். சரி, என்னதான் நடக்குன்னு பார்ப்போம், செய்து பார்ப்போம் அப்படின்ற இடத்துலதான் அப்படி நினைச்சுக்கொண்டு கேட்கதான் 2013 தொடங்கினான். நம்பையில வெல்வம் உண்டு. ஆனால் அப்பதான் நான் 2013 செப்டம்பர் மாதம் போட்டியிட்டு முதலாக ஒரு உறுப்பினரை பெற்றேன் வடமாகாண சபைக்கு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய வரலாறு அது. அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய வரலாறா முதல் உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டது வட மாகாணத்தில். அப்ப அன்றைக்கு ஒரு உத்வேகம் வந்து விட்டது எனக்கு. கண்டிப்பா நிச்சயமா செய்யலாம், மக்களுக்கு இன்னும் மேலால உதவி செய்யலாம் என்று யோசிச்சு கொண்டு தான் நான் என்னுடைய வேலையை திருப்பி தொடங்கினேன், ஒரு வட மாகாண சபை உறுப்பினராக, எதிர்கட்சியில தான். ஆனா அன்றைக்கு செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் 2015 பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு. ஆனா அதுக்குள்ள எனக்கு ஒரு கவலை என்னண்டா, வடமாகாண சபை உறுப்பினராக இருந்து கொண்டு நான் அமைப்பாளராக செய்த வேலையில கூட என்னால் செய்ய முடியல. ஏனண்டா வடமாகாண சபை உறுப்பினராக இருந்து கொண்டு வந்த நிதி பத்தாது நாடு அதாவது மாவட்டம் முழுக்க செலவழிப்பதுக்கு. அதுக்கு பிறகு எங்களுக்கு நாங்கள் ஏராளமான தீர்மானங்களை கொண்டு வந்தோம். அந்த தீர்மானங்கள் கூட செயல் வடிவத்தில் வந்து சேரையில. அப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு நிலைமை வரும்போது நான் யோசிச்சேன், சரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு நான் ஒரு அமைச்சராகிற பட்சத்துல நான் நேரடியாக மத்திய அரசிலிருந்து நிதியில கொண்டு வரலாம். ஏனென்றா மாகாண சபைக்கும் மத்திய அரசு ஊடாகத்தான் மாகாண சபைக்கு நிதி வருது. அப்ப நான் ஒரு அமைச்சராகிற பட்சத்துல மத்திய அரசிலிருந்து எனக்கு நேரா நிதியை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கலாம், அதே நேரம் மாகாண சபைக்கு நிதியை கொண்டு வரலாம். சரி, அப்படின்ற ஒரு இதுலதான் இன்னைக்கு 2015 பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுறேன். ஆனால் இன்றைக்கு நான் இவ்வளவு காலம் பட்ட கஷ்டம், பட்ட வேதனை,
இன்றைக்கு பலன் கொடுத்து விட்டது. இன்றைக்கு உங்களோட முகங்களை உங்களை பார்க்க இங்க இருந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இன்றைக்கு இன்னும் ஏராளமானோர் வரணும் கேட்டு எனக்கு பஸ் வசதிகள் இல்லாததால இன்றைக்கு இத்தனை பேர் தான் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு வந்து முழு இடமும் நிரப்பி இருந்தா இன்றைக்கு இந்த நல்லூர் பிரதேசத்திலேயே நடமாட்டம் இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு சிங்கள கட்சி என்று பார்க்காமல், ஒரு தேசிய கட்சி என்று பார்க்காமல், இன்றைக்கு அங்கஜன் ராமநாதன் ஒரு தனி மனித ஆளுமையை பார்த்து இன்றைக்கு ஆதரவு தர வந்திருக்கிறீர்கள்ன்றதுல நான் மிக மிக நன்றி. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏன் நான் ஒரு தேசிய கட்சிக்கு ஆதரவு தர வேண்டும்? தேசிய கட்சி ஊடாகத்தான் இதெல்லாம் செய்யலாம் என்று யோசிச்சு கொண்டிருக்கிறேன். நாங்கள் ஒரு எதிர்ப்பு அரசியல் செய்து எந்தவித பிரயோசனமும் இல்லை. ஏனென்றால் எப்போதுமே நாங்கள் எதிர்கட்சியில ஒரு 225 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்க வேண்டிய இடத்துல நாங்கள் ஒரு 10 பேரா எதிர்கட்சியில இருந்து நாங்கள் கொடுக்கிற குரல் அரசாங்கத்துல கேட்க போறதில்லை. அப்ப இன்றைக்கு அரசாங்கத்துக்குள்ள இருந்து எங்கட குரலை கொடுத்தால்தான் ஒரு மாற்றம் பெறும். அந்த ரீதியில தான் இன்றைக்கு நான் இறங்கி இருக்கிறது பிரயோக அரசியல், அதாவது நடைமுறை சாத்தியமுள்ள தேசிய கட்சியூடாக பிரயோக அரசியல். அது ஊடாகத்தான் எங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு, விவசாய, கடத்தொழில், அதாவது பல வேலை திட்டங்களை செய்ய முடியும், அபிவிருத்தி எல்லாம் செய்ய முடியும். ஆனா இன்றைக்கு எங்களுடைய முக்கிய பிரச்சனை என்ன? இன பிரச்சனைக்கு தீர்வு காணணும். நிச்சயமாக அது எல்லா தமிழனுடைய ஆசையும். ஆனால் அந்த இன பிரச்சனைக்கான தீர்வு யதார்த்தத்தோட காய்ச்சா அது இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை. அதுதான் உண்மை. அப்ப அது இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை என்று தெரிஞ்சு கொண்டு அது கிடைக்கும் வரைக்கும் எங்களுடைய இனத்துடைய இருப்பை நாங்கள் தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இன்றைக்கு எங்களுடைய பொருளாதார கட்டமைப்பை நாங்கள் அது வரைக்கும் விடக்கூடாது. இன்றைக்கு எங்களுடைய இனப்புட பாதுகாப்பு முக்கியம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய இனம் 2.2% வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு வந்து கொண்டிருக்கு, சனத்தொகை வீழ்ச்சி. அப்ப ஏன் இந்த எல்லாம் ஜோதிச்சு பார்த்து கொண்டு வந்தீங்க என்றால் இதைத்தான் தலைவர் 2002 தூர நோக்கு பார்வையோடு சொன்னார். இன பிரச்சனை கண்டிப்பாக தீர்வு முக்கியம், ஆனால் அதுக்கு முதல் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு முதல். ஏனென்றால் நீங்கள் பார்த்தீர்கள், அந்த 5.5 வருஷத்துல நான் பார்த்தது எத்தனையோ மக்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து போவினம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் வரும்போதும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எக்கச்சக்கமான கூட்டம், எக்கச்சக்கமானவர் என்ன வந்து சந்திக்கிறதுக்கு வந்திருப்பினார். நீங்கள் சந்திக்க நேரம் இல்லாமல் கூட போயிருப்பீர்கள். ஆனால் நீ பார்த்தீங்க என்றால் ஏன் மக்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார். ஊர்ல போய் பார்க்க தான் தெரியும் உங்களுக்கு. எங்களுடைய மக்கள் இன்னும் கொட்டில வாழ்ற மக்கள் இன்னும் இருக்கிறார். இன்னும் மலசலம் கூடம் இல்லாத வீடுகள் இங்க இருக்கிறது. அதிலும் குமர் பெண்கள் இருக்கிற வீடுகள்ல கூட மலசல கூடம் இல்லை. ஒருவேளை சாப்பாட்டுக்காக பெற்றோர் இருக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற பெற்றோர் இருக்கணும், வேலை வாய்ப்புகள் இல்லாம சீரழிஞ்சு கொண்டிருக்கிற இளைஞர்கள் இருக்கணும். அப்ப இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, பொருளாதார ரீதியாக நாங்க வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிற நிலைமையில பசி பட்டினியில ஒருத்தன் இருக்கிறான், பசி பட்டினியில ஒருத்தன் இருக்கிறான், வந்து கேட்கிறான் எங்கள்கிட்ட. அப்ப நான் அவன்கிட்ட போய் கேட்டேன்டா, இன்றைக்கு உனக்கு இன பிரச்சனைக்கு தீர்வு வேணுமா, சாப்பாடு வேணுமான்னு கேட்டா அவன் என்ன சொல்ல போறான் சொல்லுங்க? சாப்பாடு. அப்ப அவனுடைய லட்சியம், அவனுடைய கனவு மறக்கடிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இதற்கு காரணம் யார்? இதற்கு காரணம் யார்? பாருங்க, யார் காரணம்? இதுவரைக்கும் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா 2002 தலைவர் சொன்னவர், இன்றைக்கு 2015, 13 வருஷம் ஆச்சு.
உங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இந்த காலம் பத்தாதா? 20 வருஷமாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார், 20 வருஷமாக இருக்கின்ற அமைச்சர்கள் இருக்கிறார். அப்ப இத்தனை பேருக்கும் வந்திருக்கின்ற நிதி பத்தாதா எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க? ஆனால் அவர்களுக்கு நோக்கம் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தால் தங்களுடைய தேவை வராது. இன்றைக்கு நாங்கள் அந்த இடத்துல இருக்கத்தான் எங்களுடைய கனவு மறக்கடிக்கப்படுகிறது. எங்களுக்கான இனப்பிரச்சனைக்கான இலக்கு மறக்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல எங்கட இளைஞர்கள் போராட்டத்துக்கு போச்சுன்னா எங்கட உணர்வுக்காக உரிமைக்காக. இன்றைக்கு அதே இளைஞன் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, வீதியில நின்று வேலை வாய்ப்பு இல்லாம வீதியில நின்று தேவையில்லாதவர்களோட சேர்ந்து இன்றைக்கு பாருக்கு போய் பியர் அடிச்சு போதவஸ்தைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு கொண்டிருக்கிறான். அதால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எத்தனை, கிராமங்கள் எத்தனை, எங்கட கலாச்சாரம் அங்கே, எதிர்காலம் அங்கே. இன்றைக்கு இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வை இன்றைக்கு எடுத்து யாருக்கு கொடுக்க போறோம்? எதிர்கால சந்ததியினருக்கு. ஆனா அந்த எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கையை அழிச்சு இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்த என்ன பிரயோஜனம்? நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் யோசிச்சபடியே தான் இன்றைக்கு இங்க வந்திருக்கிறீங்க, கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஆனால் இந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் வரணும். என்றால் பார்த்தீங்க என்றால் ஏற்கனவே நாங்கள் வெற்றி. என்ன வெற்றி? இன்றைக்கு மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு வந்துட்டது. இதுவரைக்கும் நாங்க வாக்கு போட்ட கட்சி என்ன செய்துட்டு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். அது கொண்டு வந்துட்டோம். அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு வெற்றி. இதுவரைக்கும் தொடர்ச்சியாக நாங்க வாக்களிச்சு போட்டு வந்த கட்சி என்ன செய்துட்டு எங்களுக்கு. இன்றைக்கு பாருங்க, 2010 என்ன செய்தோம்? 2010 நாங்கள் யுத்தம் முடிந்தவுடன் சரியான கோவத்தில் இருந்த நாங்கள். அது மட்டும் இல்ல, எங்களுடைய அவலங்களோட யுத்தத்தினால் வந்த வடுக்களோட இருந்தபோது எங்களுடைய தமிழரசு கட்சி வந்து சொல்லிச்சது, சர்வ விதேச விசாரணை கொண்டு வருவோம் என்று சொல்லிச்சு. அப்ப நாங்கள் என்ன செய்தோம்? அவர்களுக்கு வாக்களித்து அந்த பலத்தை கொடுத்தோம். அதேவேளை இன்னும் 2 கட்சிக்கும் பாராளுமன்ற பலத்தை கொடுத்தோம். கொடுத்து என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கடந்த 5.5 வருஷம் ஒன்றுமே நடக்கல. அதற்கு பிறகு 2011 உள்ளூராட்சி தேர்தல் வந்தது. இது 2வது தேர்தல். உள்ளூராட்சி தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தலில் கூட நாங்க என்ன செய்தோம்? எங்களுடைய மக்கள் எங்களுடைய ஊரை வந்து கேட்க போறான், எங்களுடைய பிரதேசத்தானே அபிவிருத்தி செய்ய போறான், எங்கட கிராமம் தானே அபிவிருத்தி ஆக போகுது, எங்கட வீதிகள் தானே புனரமைக்கப்பட போகுது என்று சொல்லி எங்கட கட்சியில கேட்கிறான்னு சொல்லி நாங்க வாக்களிச்சோம். அப்பையும் அமோக வெற்றியை கொடுத்தோம். அதுக்கு பிறகு 2013 மாகாண சபை தேர்தல் வந்துச்சு. அந்த மாகாண சபை தேர்தலில் கூட என்ன நடந்தது? நாங்கள் யோசிச்சோம், ஒரு தமிழ் அரசு உருவாக போது, புதியவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் பழையவர்களை மாதிரி ஏமாத்த மாட்டார்கள், புதியவர்களா இருக்கிறார்கள் சொல்லி அதே கட்சியில் உள்ளவர்களுக்கு அமோக வெற்றியை கொடுத்து மாகாண சபைக்கு அனுப்பினோம். அன்றைக்கு தமிழரசு உருவானது. ஆனால் இன்றைக்கு 2015 ஆகஸ்ட் மாசம் என்ன நடந்தது? உங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதா? உங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதா? இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரதேசத்தில் உள்ள, அதாவது வட மாகாணத்தில் உள்ள 3 அரசியல் கட்டமைப்பு, பாராளுமன்ற பலம், மாகாண சபை, உள்ளூராட்சி மன்றங்கள், 3 பலங்கள், 3 அரசியல் கட்டமைப்பையும் கொடுத்திருக்கிறோம் ஒரு கட்சிக்கு. ஆனா அது கூட எங்களுக்கு கிடைச்சது என்ன? யோசிச்சு பாருங்க. எங்களுடைய ஊர்ல உள்ள ஒரு வீதிய போட முடியாதவனுக்கு என்னென்ன இனப்பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர போறான்? இது யாருக்கு சொல்லுகின்ற கதை? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு என்னுடைய நோக்கம் வருகின்ற 2015 பாராளுமன்ற தேர்தல் ஊடாக
மக்கள் உங்களுடைய ஆதரவுகளோட நான் தெரிவு செய்யப்படுவேன். ஆனால் நிச்சயமாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடைய அரசாங்கத்தில் நான் ஒரு அமைச்சர். அந்த ரீதியில என்னுடைய நோக்கம் எங்களுடைய பொருளாதார கட்டமைப்பை வளர்க்கணும். எங்களுடைய இன பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் வரை எங்களுடைய இருப்பு முக்கியம். அந்த ரீதியில அது வரைக்கும் உள்ள பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கி எங்களுடைய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கணும். அதாவது அரசாங்க தொழிலா இருக்கட்டும், தனியார் தொழிலா இருக்கட்டும், எல்லா விதமான தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்கி எங்களுக்கு ஃபேக்டரிஸ், எங்களுடைய சிமெண்ட் கோஆபரேஷனை திருப்பி தொடங்குறதுக்கான வாய்ப்புகளை பார்க்கணும். பரந்தன் கெமிக்கல்ஸ், அதே மாதிரி கார்மெண்ட் ஃபேக்டரி. நான் எப்பயுமே என்னுடைய நண்பர்கள் சொல்லுவேன், அதாவது ஊர் மக்கள் சொல்லுவேன், வவுனியால இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கு, இல்ல கிளிநொச்சியில் இருக்க கவர்மெண்ட் தான் வேலை இருக்குது, யாழ் மாவட்டத்தில் ஒரு கவர்மெண்ட்ஸும் இல்லை. அதே மாதிரி ஃபேக்டரிகள் கணக்க வர வேண்டும். அந்த ரீதியில தொழில் வாய்ப்புகள் உருவாகும். அப்ப என்னுடைய நோக்கம் இந்த 4542 1,00,000 ஆக்கணும். இன்னைக்கு பார்த்தீர்கள் என்றால் இன்னைக்கு 4542 இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். ஆனா இன்றைக்கு அவர்களில் ஒருவரை கூட நான் இந்த கூட்டத்துக்கு கூப்பிடல. ஏன்? நான் இன்றைக்கு கொடுத்தது அவர்களுடைய குடும்பம் வாழ வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாகணும். இந்த தேர்தலில் அரசாங்க உத்தியோகத்தர் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்தால் அவர்களுடைய வேலை வாய்ப்புக்கு பாதிப்புன்றபடியால் நான் அவர்களை கூப்பிடவில்லை. எனக்கு நிச்சயமாக தெரியும், எனக்கு ஏராளமான எனது தம்பிமார், வேலை வாய்ப்பு கிடைச்ச தம்பிமார் கால் பண்ணி சொல்லினான், அண்ணா எனக்கு வர விருப்பம், நீங்க வர விடுறீங்க இல்ல, பரவாயில்ல, நான் டிவியில பார்த்துக்கொண்டு கண்டிப்பா என்னுடைய குடும்பம், என்னுடைய எல்லாரும் நான் உங்களுக்கு தான் வாக்களிப்போம். நிச்சயமாக எனக்கு தெரியும், அவர்கள் அங்கிருந்து கொண்டு எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர் எங்களுக்கு முழு ஆதரவையும் தருவார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய விவசாயம், கடல் தொழில் ஊக்குவிப்பு செய்ய வேண்டி இருக்குது. அதுக்கான பொறிமுறைகளை நாங்கள் தீட்டி வச்சிருக்கிறோம். எங்களுடைய கல்வி என்ன, நாங்கள் ஒரு கல்வி சார்ந்த சமூகம். அப்ப கல்வியை வளர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரம் சுகாதாரம் எல்லாமே. அப்ப அது மட்டுமல்ல, மீள்குடியேற்றம் சம்பந்தமாக எனக்கு ஒரு சுயநலமும் இருக்கிறது. என்னுடைய பிரதேசமும் KKS பிரதேசத்தை சேர்ந்தவன் நான். அப்ப என்னுடைய மக்களை நான் என்னுடைய பிரதேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது. கண்டிப்பாக அந்த மீள்குடியேற்றம் நிச்சயமாக நடக்கும். அதுவும் குறிப்பாக முகாம் மக்கள், மயிலட்டி பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக நான் கொடுத்த வாக்கை நான் மாற்ற மாட்டேன். ஜனாதிபதியுடன் காட்சி கண்டிப்பாக எங்களுடைய பிரதேசத்துக்கு நாங்கள் போவோம். அதே போன்று காணாமல் போனவர்கள், அரசியல் கைதிகள், தடுப்பில் இருப்பவர்கள் எல்லாருடைய பிரச்சனையும் தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் நான் அந்த பிரச்சனைகளை பற்றி வடமாகாண சபை தேர்தலில் கூட நான் உங்களுக்கு சொல்லல. ஏனென்றால் எனக்கு தெரியும் எந்த அதிகாரத்தை வச்சு என்னத்தை செய்ய முடியும் என்று. ஆனால் இன்றைக்கு எனக்கு நிச்சயமாக தெரியும், நான் ஒரு அமைச்சராகிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்தளவையும் நான் செய்ய முடியும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நெருங்கி விட்டார் எங்களை. ஏனென்றால் நீங்கள் கொடுத்த வாக்குகளால அவர் நன்றி கடனில் இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நாடு முழுவதும் அந்த மாற்றம் பரவிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தமிழ் முஸ்லிம் மக்கள், அதாவது சிறுபான்மையினர், இன்றைக்கு ஒரு ஜனாதிபதியை உருவாக்கி இருக்கிறீங்க. இது எந்த காலத்திலுமே சாத்தியமில்லாத விஷயத்தை இன்றைக்கு நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். அதாவது சிறுபான்மையினருடைய ஜனாதிபதி என்ற ஒருவரால உருவாக்கி இருக்கிறீர்கள். இப்ப ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா எங்களுடைய வாக்குகளுக்கு விசுவாசமாக இருக்கிறார் இன்னும். அப்ப நாங்கள் இதை வைத்துக்கொண்டு எங்களுக்கு வருகின்ற 6 வருடத்துல எங்களுக்கு தேவையான அனைத்தையும், இன பிரச்சனைக்கான தீர்வா இருக்கலாம், அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வா இருக்கலாம், எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வையும் அவர் இருக்கின்ற 6 வருடங்களில் நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஜனாதிபதி மைத்ரிபால சொல்லி இருக்கிறார், தான் அடுத்த 6 வருஷத்துல தான் போட்டியிட மாட்டேன். அப்ப இருக்கின்ற 6 வருஷத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தாம விட்டால் திருப்பியும் இருந்த இடத்தை விட்டு நாங்க போக இயலாது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு அந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவை கொண்டு வந்தது யார் என்று சொல்லுகிறார்கள்? தமிழ் முஸ்லிம் மக்கள். ஆனால் யார் கொண்டு வந்த தானே
தம்மட்டம் கட்டிக்கொண்டிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆனால் ஒரு விடயத்தை நான் மக்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புறேன். இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொன்னதுக்காக நீங்க வாக்களிக்கல. அதாவது தபால் மூலம் வாக்களிப்பு 24ஆம் தேதி நடந்தது டிசம்பர். இவர்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனக்கு ஆதரவு கொடுத்தது இன்னும் 2 நாட்களில். அப்ப நீங்கள் தபால் மூலம் வாக்களிப்பு எண்ணிக்கொண்டிருக்கே வடிவாக விளங்கிவிட்டது. மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு. அப்ப அதுக்கு பிறகுதான் ஓடி முழித்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள். இனியும் நாங்கள் வேற சொன்னமெண்டா பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்துடும். ஆனால் மக்கள் ஜனாதிபதி தேர்தலோட கொஞ்சம் உற்சாகமாகி விட்டார்கள். ஏனென்றால் ஒரு மாற்றத்தை கொண்டு விட்டோம். அந்த மாற்றம் நிச்சயமாக இந்த தேர்தலையும் கொண்டு வரணும். என்றால் அவர்கள் இது 5வது தேர்தல். 2010 வந்தது, 2011 வந்தது, 2013 வந்தது. தண்ணியும் 3 முறைதான் பிழை பொறுக்கும் என்றார்கள். இது 2015 வார பாராளுமன்ற தேர்தல். அப்ப அவர்கள் இந்த மாற்றம், நாட்டுக்கு கொடுத்த மாற்றத்தை இன்றைக்கு வீட்டுக்கு கொடுப்போம் என்று யோசிச்சிருக்காங்க. அப்ப இந்த தேர்தல் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது எங்களுடைய கூட்டமைப்பின் கொள்கை, எங்களோட முன்னணியின் கொள்கை, அடுத்ததாக எங்களோட இபிடிபியின் கொள்கை. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லுகின்ற கொள்கை என்னென்ற ஒருத்தருக்குமே இன்னும் விளங்கல. 50 வருஷமா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவைகளுடைய விஞ்ஞாபனம் ஒவ்வொரு 5 வருஷம் ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த வித மாற்றமும் இல்லை. 50 வருஷமா சாதிச்சது என்ன யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த கூட்டமைப்பின் கொள்கையில ஒரு விஷயம் வடிவாக தெளிவாக தெரிகிறது. பொருளாதார கொள்கை இல்ல. அதே மாதிரி எங்களுடைய முன்னணியின் கொள்கையில கூட அதே மாதிரி அவர்களும் சொல்றார்கள் இரு தேசம் இரு நாடு என்று. ஆனால் அவையுடைய இதிலேயும் பொருளாதார கொள்கை இல்லை. அதே மாதிரி இபிடிபியை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. அவர்களுடைய சரணாகதி அரசியல், அவர்களுடைய இணக்க அரசியல் ஊடாக எந்தவித பொருளாதார கொள்கை இல்லை. நீண்டகால பொருளாதார கொள்கை இல்லை. இன்றைக்கு என்ன தேவை என்றதை பற்றி யோசிக்கணும் ஒழிய நீண்ட காலத்தில் எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்றது யோசிக்கணும் இல்லை. அப்ப எங்களுடைய இருப்பை தக்க வேணும் என்றால் நாங்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இருக்கின்ற காலகட்டத்தில் எங்களுக்கு தேவையான பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கி இன பிரச்சனைக்கான தீர்வையும் கொண்டு வந்து நிச்சயமாக நாங்க இந்த மாற்றத்தை கொண்டு வரோம். ஏன் இன்றைக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனக்கு நாங்கள் ஜனவரி 9ஆம் தேதி கொடுத்த ஆதரவை திருப்பி கொடுக்கணும்? இது முக்கியமான ஒரு தெளிவாக்க வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் நாங்கள் ஜனவரி 9ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை நிராகரித்து அனுப்பிவிட்டோம். புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை கொண்ட ஆசனத்தில் வச்சு அவர் அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையை பொறுப்படுத்த பிறகு இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனனுடைய தலைமையில நாங்கள் போட்டிடுறோம். அப்ப இன்றைக்கு அவருக்கு அன்றைக்கு கொடுத்த அளவு ஆதரவு நாங்கள் திருப்பி கொடுக்காவிட்டால் என்ன நடக்கும்? இப்ப முன்னாள் ஜனாதிபதி கண்டிப்பாக குருநாகல் பிரதேசத்துல வெல்ல போறார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரப்போது. அப்ப அவர் கேட்க போறார் இப்பத்தைய ஜனாதிபதி ஜனவரி 9ஆம் தேதி வந்த வாக்குகள் உங்களுக்கு ஆதரவாக விழுந்த வாக்குகளா எனக்கு எதிராக விழுந்த வாக்குகளாண்டு. அப்ப இந்த முறை நீங்க பார்லமெண்டத்தில் அவருக்கு பலத்தை கொடுக்காட்டி என்ன நடக்க போகுது? அப்ப ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜோதிச்சு போட்டு சொல்ல போறார், ஓ அது எனக்கு ஆதரவாக இல்லை, உங்களுக்கு எதிராக விழுந்த வாக்குகள். அப்ப அவரை நாங்க இழந்துருவோம். சிறுபான்மையினுடைய ஜனாதிபதினு சொல்லிக் கொண்டிருக்கிறவரை இழந்து முன்னாள் ஜனாதிபதியை நிராகரிச்சு கடைசியில மிஞ்ச போறது ரணில் விக்ரமசிங்க, ஐக்கிய தேசிய கட்சி. அப்ப ஐக்கிய தேசிய கட்சியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அதுவும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. தொடர்ச்சியாக 29 தேர்தல் தோத்திருக்கிறார். அப்ப அவர் இந்த முறை வெல்லுவாரோ இல்லை என்றதே ஐமிச்சம். அப்ப அவர் வெல்லாத பட்சத்துல சரி வெண்டுட்டாருந்தே வையுமே,
வெண்டிட்டாருன்னா என்ன நடக்கும்? திட்டம் போட்டு எங்களுடைய இனத்தை கட்டம் கட்டமாக அழிப்பார்கள். நான் சொல்லவே தேவையில்லை. 77ஆம் கலவரம், 83 லைப்ரரி, எங்களுடைய போராட்டத்தை உடைத்து எங்களுடைய யாப்பை மாற்றி எல்லா குள்ளநரி வேலையும் செய்தார்கள். இனியும் அவர்களை என்னென்று நாங்கள் நம்புவது? நம்பினால் கட்டாயம் தமிழ் தேசியம் கிடைக்காது, சிங்கள தேசியம் மட்டுமே கிடைக்கும். அப்ப நாங்கள் இந்த முறை ஜனவரி 8ஆம் தேதி கொண்டு வந்த மாற்றம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மட்டுமே, வேற எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரையில, எந்த ஒரு அமைச்சரவையிலே மாற்றம் கொண்டு வரையில, எந்த ஒரு பிரதமரை நாங்க தெரிவு செய்யல. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மட்டும்தான் நாங்க தெரிவு செய்தாங்க. அப்ப அவர் எங்களுக்கு விசுவாசமாக இருக்கின்ற காலத்துல அவரை நாங்கள் ஆதரிச்சு, அவரை நாங்கள் பலப்படுத்தி, அவர் இருக்கின்ற காலத்துல எங்களுடைய தீர்வு அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப வரப்போற பாராளுமன்ற தேர்தல்ல மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த முறை ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த மாற்றம் ஊடாக மக்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரணும். நான் இன்றைக்கு விட்டுட்டு போக போறேன். விட்டுட்டு போக முதல் ஒரு நிமிடம் ஒரு விஷயத்தை சொல்லிப்பட போறேன். அதாவது ஒரு சவால் வைக்கிறேன். நான் என்னுடைய சக வேட்பாளர்கள், தெரிவு செய்யப்பட போற சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு சவால் வைக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு எனக்கு கிடைக்க போற எந்த சலுகையானாலும் நான் அதை மக்கள்கிட்ட கொண்டு செலவழிப்பேன். நீங்கள் செய்வீர்களான்றதை சொல்லுங்க. எனக்கு அமைச்சரானாலும் அந்த சலுகை அனைத்தையும் நான் கொண்டு மக்களை செலவழிப்பேன். நீங்கள் செய்வீர்களா? இதுவரைக்கும் செய்தீர்களா? இனி செய்வீர்களா என்றதை சொல்லுங்கள் மக்களுக்கு. அதை நான் செய்வேன். அந்த உத்தரவாதத்தை நான் மக்களுக்கு தாரேன் இன்றைக்கு. அதே போல இன்னும் ஒரு கோரிக்கையையும் ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் என்னை நம்பி வந்திருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன். என்னை நம்பி வந்த தம்பிமார், தங்கைமார், அதே போல என்னுடைய பெரியோர்கள், அவர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய எதிர்காலம் அனைத்தையும் நான் பொறுப்பெடுக்கிறேன். ஒரு முன்னேற்றத்தை நான் கொண்டு தாரேன். என்னால முடியும். என்னை நம்பி பலப்படுத்துங்கள். நிச்சயமாக எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கும், எல்லோருக்கும் முன்னேற்றம் கிடைக்கும், எங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு வாழ்வு கிடைக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.